இப்போ ஒரு மாடு பாருங்கள், காலையில் அது வந்து தினம் தினம் முழுக்க முழுக்க புல்லை தான் திங்குது. மாடுக்கு ஒரே உணவு தான் புல். காலையில் இருந்துச்சு சாயந்தரம் வரைக்கும் புல்லை மட்டுமே சாப்பிடுது. அப்புறம் மறுநாளும் அப்படி தான். வாரத்தின் 7 நாட்களும் சரி, மாதத்தின் 30 நாட்களும் சரி, வருடம் முழுவதும் அது புல்லை மட்டுமே சாப்பிடுகிறது. மாடு என்பது புல்லை மட்டுமே. அது இயற்கையோடு காடுகளில் வாழ்ந்தால் அது வெறும் புல்லை மட்டும்தான் சாப்பிடும் மாடு. காடுகளில் அதை சுதந்திரமாக நீங்கள் வாழ விட்டிங்கன்னா அது சாப்பிட்ற உணவு வெறுமனே புல் தான். நம்ம வந்து முழு நேர உணவு வெறுமனே இட்லியை மட்டுமே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? காலையில் இட்லி, மதியம் இட்லி, இரவு இட்லி, எப்போ பார்த்தாலும் இட்லி, ஸ்நாக்ஸாகவும் இட்லி, அப்புறம் 7 நாட்களும் இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? 7 நாட்கள் வருஷம் முழுக்க இட்லியை மட்டுமே சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த மாடெல்லாம் சாப்பிடுது. அந்த அளவுக்கு அப்போது உணவு ஆனால் நமக்கு வந்து ரொம்ப விதவிதமாக தேவைப்படுது. நமக்கு உணவு விஷயத்தில் சகிப்புத்தன்மை இல்லை. ஒரு கசப்பான சுவை எதாக இருந்தால் நமக்கு வேண்டான்னு நம்ம சொல்கிறோம். எனக்கு பிடிக்கலை, கசப்பான சுவை ஒரு பார்க்குறக்கான அது நமக்கு பிடிக்கலை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். அந்த அளவுக்கு காலை ஒரு உணவுனா மதியம் வேறு உணவு தேவைப்படுகிறது. மதியம் உணவு சாப்பிடும்போது அதுலேயும் ஒரு 4-5 வகையான உணவு தேவைப்படுகிறது. பொரியல், அவியல், ஊறுகாய், தயிர், மோர், ரசம், சாம்பார், சோறுன்னு சொல்லிட்டு அவ்வளோ வெரைட்டி தேவைப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் தான் 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு அப்புறம் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வரும்ல, அங்கெல்லாம் நம்ம எப்படி சாப்பிடுவோன்னே சொல்ல முடியாது. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிட்ணும். இன்றைக்கி தான் நம்ம விருப்பப்பட்டு சாப்பிட்லாம். விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட்ணுன்னா அது இன்றைய உலகத்தில் அது சாத்தியம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் சாத்தியம். 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நீங்கள் கிடைக்கிறத தான் சாப்பிட முடியும். நீங்கள் விருப்பப்பட்டதெல்லாம் கிடைக்கிறதுல உங்களுக்கு எது விருப்பமோ அதை சாப்பிடுங்க. சில டைமில் விருப்பம் இல்லைனாலும் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி ஒரு உணவு கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு உணவு தான் நீங்கள் சாப்பிட வேண்டிய நிலைமை கூட வரும். குறிப்பிட்ட உணவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இந்த வாரம் முழுக்க இந்த உணவு தான் கிடைக்குது, வேறு எந்த உணவுமே கிடைக்கல. இந்த வாரம் முழுக்க வெண்டைக்காய் தான் கிடைக்குது. வெண்டைக்காய் தான், வேறு கொஞ்சோண்டு தக்காளி, 2-3 தக்காளி, அப்புறம் வெண்டைக்காய் தான் நிறைய கிடைக்குது. அதனால் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, அப்பப்போ நாள் முழுதும் வெண்டைக்காய் கூட சாப்பிட்டுட்ருப்பாங்க. வெண்டைக்காய் நிறைய விளைஞ்சிருச்சு, வேறு எதுவும் விளையலை, அதனால் எது கிடைக்குதோ அதை சாப்பிட வேண்டியது. ஒரு வெண்டைக்காய் வந்து ஒரு நிறைய கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தக்காளி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. இன்றைக்கி நம்ம வந்து விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட்றோம். ஆனால் வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே நம்ம கிடைக்கிற உணவு தான் சாப்பிடணும். ஆனால் அந்த கிடைக்கிற உணவு வந்து கண்டிப்பாக உடம்புக்கு ஆரோக்கியம் விளைக்கிறது தான். வெண்டைக்காய் மட்டும்தான் கிடைக்கிது அப்படின்னா அதை சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் கேடு வந்துடுது. ஆனால் அது என்னென்னா வந்து காலையிலேயும் அதான் சாப்பிட்ணும், அடிக்கடி அதான் சாப்பிட வேண்டியது வேறு. ஏன்னா அதுதான் அன்னைக்கு கிடைக்கிது. இதுதான் வெண்டைக்காய் தான் இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக விளைச்சல் இருக்குது. அந்த மாதிரி வெண்டைக்காய்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். ஒரு வேளை வந்து மாம்பழம் மட்டும்தான் கிடைக்கிது, வேறு எதுவும் கிடைக்கல, மாம்பழம் மட்டும்தான்ப்பா இருக்குது, அதான் நிறைய இருக்குது அப்படின்னா மாம்பழத்தையே கூட கொஞ்சம் அதிகமாக கூட சாப்பிட்லாம். ஆனால் அது வேறு என்ன பண்ண, வயிறு நிரப்பணும், வேறு வழி இல்லையே. அதனால் அதுலேயும் கொஞ்சம் அளவு இருக்குது. அளவுக்கு அதிகமாக மாம்பழம் சாப்பிட முடியாது. ஒரு நல்லா சுவையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5-6 மாம்பழம் சாப்பிட்லாம். சாப்பிட்டு தான் ஆகணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீங்கள் விருப்பப்பட்ட உணவுலாம் உங்களுக்கு கிடைக்காது. அந்த மாதிரி தான் வந்து ஒரு வாழ்க்கை. ஆனால் அதுக்காக வந்து அப்படியே இருந்துட முடியாது. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இன்றைக்கி கிடைக்கிற என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. அதே டைமில் நாம் என்ன பண்ணணுன்னா நிறைய உணவுகளை வந்து சேர்த்து வைக்கணும், சேமித்து வைக்க வேண்டும். எப்படின்னா வேறு மாதிரியாக சேமித்து வைக்கும். முட்டாய், அப்புறம் தேன் நெல்லிக்காய், தேன்லாம் எடுத்து நெல்லிக்காவை வந்து என்ன பண்ணுமோ, தேன் நெல்லிக்காய் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அதை மாதிரி தேன் நெல்லிக்காய் ஒரு பெரிய டப்பாவில் தேன் நெல்லிக்காய் சேர்த்து வச்சிடணும். டெய்லி ஒரு நெல்லிக்காய், 2-3 நெல்லிக்காய் சாப்பிட்லாம். இந்த மாதிரி இதன் மூலம் வந்து ஒரு வெரைட்டி கிடைக்கும். நீங்கள் சாப்பிட்றது இருக்குல்ல, தினமும் சாப்பிட்ற உணவுகளில் உங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைக்கும். கிடைக்கிறதான் சாப்பிட முடியும் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்கள் சேமித்து வைப்பதன் மூலம் அது மாதிரி தேன் நெல்லிக்காய், அப்புறம் வந்து வேறு என்னெல்லாம் இருக்குது, அது மாதிரி வந்து ஒரு கடலை மிட்டாய், வேர்க்கடலையை சேமித்து வைக்கலாம். அதை வறுத்து கூட சாப்பிட்லாம், பச்சையாக கூட சாப்பிட்லாம். அது மாதிரி வேர்க்கடலையை வந்து வேறு ஏதாவது ஒரு மிட்டாயாக மாற்றி எள்ளுலாம் ரொம்ப கஷ்டமான தானியம். அதை வந்து நீங்கள் எள்ளெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், சின்னதாக இருக்கும்.
அதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவ்வளோ நுணுக்கமாகலாம் வேலை பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அவ்வளோ நுணுக்கமாக எள்ளை எல்லாம் பயிரிட்டு தனியாக பிரித்தெடுப்பார்களா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் மென்மையானவர்கள். இந்த கேழ்வரகு இதெல்லாம் ரொம்ப மென்மையான சின்ன தானியங்கள். இதை உற்பத்தி பண்ணி அறுவடை பண்ணி அதை தனியாக பிரித்தெடுப்பது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் இப்படி நிறைய விஷயத்த கைவிட்டுருவாங்க. எளிதாக இருக்கணும், அவர்களுக்கு எளிதாக இருக்க வேண்டும், எளிதாக இருக்க வேண்டும். அதனால் கேழ்வரகு இதெல்லாம் எப்படி அவங்க இதெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்களா? ரொம்ப நுணுக்கமான தானியங்கள் இதெல்லாம். அது போக போக தான் பார்க்கணும். என் கண்ணோட்டத்தின்படி பார்த்தா நான் இதை பண்ணுவேன்னா, ஏன்னா என்னுடைய இயல்பை வச்சு தான் நான் எதிர்காலத்தை நான் யூகிக்கிறேன். அதனால் மனிதர்களில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் அவனுடைய இயல்பு என்ன, அப்போ எனது இயல்பை வைத்து தான் நான் எதிர்காலத்தை யூகிக்கிறேன். எந்த மாதிரியான செயல்களை நான் செய்ய மாட்டேன். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான எள் அது மாதிரி கேழ்வரகு இதெல்லாம் நம்ம செய்வோமா? ஒருவேளை எள்ளுலேருந்து நல்லெண்ணெய் கிடைக்குது, அந்த நல்லெண்ணெயை நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம எள் கஷ்டப்பட்டாவது விளைய வைக்கலாம். அதுக்காக நிறைய இல்லாமல் அவங்கவுங்களுக்கு தேவையான எண்ணெயை தயாரிப்பதற்காக அவங்க விளைய வைக்கலாம். அந்த எண்ணெயை அவங்க எப்படி எடுப்பாங்க? செக்கு இதெல்லாம் எண்ணெயை இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எண்ணெய் நல்லெண்ணெயை அவங்க எப்படி தயாரிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறி. அதனால் இப்போ உலோகங்கள் இருக்குது, செக்கு அதுக்கான இயந்திரங்கள் இருக்குது, அதை வச்சு அவங்க எடுக்கிறாங்க. சரி, அதெல்லாம் இல்லாத காலகட்டமும் ஒரு நாள் வரும். இப்போ நாம் அந்த உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இந்த செக்கு, நல்லெண்ணெய் தயாரிப்பதற்கான அந்த இயந்திரங்கள் அதை நம்ம அந்த உலகத்திற்கு எடுத்துகிட்டு போகிறோம். அதை வச்சுட்டு அவங்க நல்லெண்ணெயை தயாரிப்பாங்க. அப்புறம் அதுவும் ஒரு நாள் பழுதாகி பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமைக்கு போகும்போது அவர்கள் எப்படி நல்லெண்ணெயை தயாரிப்பார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. தேங்காயை தயாரிச்சிடலாம். தேங்காயை உரலில் போட்டு இடித்து அதை அதாவது தேங்காயை ஃபஸ்ட்டு காய வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். துண்டாக நறுக்கி காய வைப்பாங்க. அப்புறம் அதை இடித்தாக்கா அரைச்சாக்கா அதுலேருந்து நல்லெண்ணெய் வரும் அப்படின்னு தேங்காய் வரும்னு நினைக்கிறேன். அதனால் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு நான் இருக்கேன். அப்புறம் கடலையிலேருந்து கடலெண்ணெய், இந்த எண்ணெயும் பயன்படுத்துவாங்க. கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எண்ணெயும் அவங்க பயன்படுத்த தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பயன்படுத்துவாங்க, தேவைப்படுகிறது. எண்ணெய் என்பது தேவைதான். அதனால் எண்ணெயை எடுப்பதற்காக சில சிரமங்களையும் எதிர்கொள்ள வேண்டாம். அப்படியே நம்ம எந்த மனித வாழ்க்கை என்பது சிரமமானது தான். பிற உயிரினங்கள் போல் அப்படியே போகிற போக்கில் வாழ்ந்துட்டு போயிட முடியாது. மனித உயிரினங்கள் சிரமப்பட்டால்தான் உயிர் வாழ முடியும். மனித உயிரினங்களோட பிற உயிரினங்களை பாருங்கள், ஒரு நாயோ ஆடம் இதெல்லாம் கவலைப்பட்டதில்லை, கிடைக்கிறத சாப்பிட்டு வாழ்ந்து விட்டு போய்விடுகிறது. ஆனால் மனித உயிர்கள் அப்படி இல்லை. அவர்களுக்கு எண்ணெய் தேவைப்படுகிறது. அது மாதிரி இந்த மாதிரி விதவிதமான தேவைகள் நிறைய இருக்குது. அது மாதிரி உணவு தேவை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய உணவுகள் சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா தினந்தோறும் அவர்களுக்கு தேவையான உணவு கிடைத்துவிடும் என்று சொல்லிவிட முடியாது. அதனால் என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட முடியும். தினமும் என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிட முடியும். அதே நேரத்தில் சேமித்து வைக்க வேண்டும். சில உணவுப் பொருட்களை அப்புறம் தேன் நெல்லிக்காய் அந்த மாதிரி சேமித்து வைக்க வேண்டிய வரும். அது மாதிரி வேர்க்கடலை இந்த மாதிரியும் சேமித்து வைத்து சாப்பிடக்கூடிய உணவு இதெல்லாம். அது மாதிரி வேறு என்ன உணவு? மாம்பழத்தை வெட்டி காய வச்சு அதை கூட சாப்பிடுவாங்களா? அது என்னன்னு தெரில. அந்த மாதிரி சேமித்து வைத்தும் சாப்பிட வேண்டிய நிலைமை வரும். அதனால் உணவுகளை வேறு விதமாக மாற்றி சேமித்து வைத்து சாப்பிட்டால் மட்டும்தான் உணவு தேவையை நம்ம பூர்த்தி செய்ய முடியும். நம்மளால் தினமும் ஒரே உணவு மாடு சாப்பிட்ற மாதிரி புல்லை மட்டுமே சாப்பிட முடியாது. நம்மளால் ஏதாவது ஒரு வெரைட்டி இருக்கணும், புதுமை இருக்கணும். ஒரு காலையில் ஒரு உணவு சாப்பிட்டோம், ஒரு 4-5 வகையான உணவாவது ஒரு நாளைக்கு சாப்பிடணும். ஒரே உணவை நாள் முழுதும் சாப்பிட முடியாது. மாடு புல்லை திங்கிற மாதிரி புல்லை மட்டுமே நாள் முழுதும் மாடு சாப்பிட்ற மாதிரி நாம் ஒரே உணவு, இப்போ தேங்காய் நமக்கு கிடைக்குதுங்க, நாள் முழுதும் தேங்காயே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. எதுவும் ஒரு அளவு தான் சாப்பிட முடியும். அளவுக்கு அதிகமானால் அது மனித உடலுக்கு கேடாகத்தான் அது முடியும். அதுவும் ஒரு இது. அப்புறம் முடியவும் முடியாது, திகட்டிடும். அதனால் ஒரு 5-6 வகையான உணவுகள் நமக்கு தேவையாக இருக்கும். தினமும் நாம் ஒரு 10 வகையான உணவுகளாவது சாப்பிடணும். இலைத்தழைகளை சாப்பிடணும். எப்படி பாருங்க, வெரைட்டி
இலைத்தழைகளை சாப்பிடணும், துளசி இலை சாப்பிடணும், அப்புறம் கீரைகளை சாப்பிடணும், மணத்தக்காளி கீரை சாப்பிடணும், அது மாதிரி ஏதாவது கொய்யா இலை கொழுந்துகளை சாப்பிட்லாம், வேப்பம் கொழுந்துகளை சாப்பிடலாம், கருவேப்பிலை சாப்பிட்லாம், துளசியை சாப்பிட்லாம். இதெல்லாம் இலைத்தழைகள். நம்ம வெரைட்டி ஒரே உணவை நம்ம வெண்டைக்காய் கொஞ்சம் சாப்பிட்டோமா, தக்காளி கொஞ்சம் சாப்பிட்டோமா, கொஞ்சம் கருவேப்பிலை கீரை, அப்புறம் வந்து மணத்தக்காளி கீரை, அப்புறம் கொய்யா இலை கொழுந்து, இந்த மாதிரி அது மாதிரி கரிசலாங்கண்ணி இலை, இந்த மாதிரியும் நம்ம வந்து கற்றாழையை வந்து நான் பார்த்த ஒரு மனிதர் வந்து பச்சையாகவே சாப்பிட்றாரு. கற்றாழை அதை தோலை கூட நீக்கலை. சொல்லுவாங்க 7 தடவை கழுவணும், புது 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 தண்ணியில் 7 தடவை கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒருத்தர் பச்சையாகவே சாப்பிட்றாரு கடிச்சு. அதில் ஆக நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். அதாவது பச்சையாகவே பல்லியை சாப்பிட்டவங்களும் இருக்காங்க, பச்சையாகவே மாமிசம் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, பல்லியவே பச்சையாக சாப்பிட்டவங்களும் இருக்காங்க, தவளை அது இது எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. எல்லாம் நம்ம மனசு தான் காரணம். நம்மளால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லி நிறைய விஷயத்த சாதிச்சிட்ருக்கோம்ல. இப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறணும், மனுஷங்களால் முடியாது எதுவும் கிடையாது, விண்வெளிக்கே போயிட்டான்னு சொல்கிறோம்ல. அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வந்து மாறும் அப்படின்னா, கற்றாழையை கூட சாப்பிடுவாங்க. எவன் கழுவிட்டு கிடப்பான், அப்படியே கடித்து சாப்பிடு, பச்சையாக சாப்பிடு, நல்ல இடம். இப்போ கற்றாழையை போயிட்டு அது தோல் நீக்கி 10 வாட்டி கழுவி, யார் அதுக்கெல்லாம் பொறுமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாகவே சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பு மாறிக்குமா இருக்கும். அதனால் ஏற்படுற நன்மைகளும் இருக்கலாம். நம்ம அந்த கசப்பு சுவையை பார்த்து பயந்து போய் அதை 7 தடவை கழுவு அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை நம்ம கொண்டு வந்த மாட்டிருக்கோம். ஒருவேளை அந்த உபதேசத்தில் உண்மை இருக்குதோ என்னவோ தெரில. பச்சையாகவே கூட கத்தாழையை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒருவேளை ஒருத்தர் சாப்பிட்றாரு நான் பார்த்தேன், பச்சையாகவே சாப்பிட்றாரு. பாகற்காயை பச்சையாகவே சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி பச்சையாகவே மனுஷங்களால் முடியாது எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இப்படி தான் அமையும். மனுஷங்களால் முடியாது எதுவும் கிடையாது, முயற்சி செஞ்சால் முடியாது எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சையாக கத்தாழையை சாப்பிடுவாங்க. அதை பார்க்குறவங்களுக்கும் ஆமாம் ஒரு உத்வேகம் கிடைக்கும், முடியும், நம்மளால் இது முடியும், பச்சையாக கத்தாழை சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரம் மிச்சமாகுதுல்ல. நேரம் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அங்கே உணவு சமைப்பதில் வந்து நேரம் வந்து ரொம்ப முக்கியம். சும்மா ரொம்ப சுவையாக இருக்குங்கிறக்கா 2-3 மணி நேரம்லாம் யாரும் ஒருவேளை உணவுக்காகலாம் நேரத்தை செலவழிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு பச்சையாக சாப்பிட்றது மூலமாக நேரத்தை மிச்சப்படுத்தலாம். அதுதான் வந்து பச்சையாக சாப்பிடுவதால் ஏற்படுகிற நன்மை. நேரம் மிச்சமாக, நேரம் வந்து அந்தளவுக்கு பொன்னானது. அதனால் வந்து நிறைய உணவுகளை பச்சையாக சாப்பிடுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, அதாவது பச்சையாக சாப்பிட்றதுக்குள்ள நம்மளால் முடியாத விஷயம். நம்ம ஏதோ பெரிய சாதனையாளர்கள் நாம் சொல்லிகிட்ருக்கோம்ல. அதனால் நம்மளாலே முடியாத விஷயம் என்னென்னா, இந்த கத்தாழையில் பச்சையாக சாப்பிட்றது, பாகற்காயை பச்சையாக சாப்பிட்றது. நிறைய பேரால் முடியாதில்ல, எல்லாராலையும் முடியாதில்ல. யாரோ ஓரிருவர் செஞ்சிட்ருக்காங்க, ஆனால் எல்லாராலையும் முடியாதில்ல. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே வாழ்கிற பெரும்பாலான மக்கள் பாகற்காயை பச்சையாக சாப்பிடுவாங்க, கற்றாழையை பச்சையாக சாப்பிட்டாலும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நம்மளால் முடியாத விஷயத்த அவங்க செய்வாங்க. அப்படின்னா நம்மை விட திறமைசாலிகள் தானே அவங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம வந்து நம்மளால் வாழ முடியுமா? இந்த தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நம்மால் நிர்வாணமாக வாழ முடியுமா? நம்மளால் முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களால அது முடியும், மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி வாழ்ந்து காட்டினாலும் காட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே வந்து ட்ரெஸ்ஸு கிடையாது, ஆடை தொழிற்சாலை கிடையாது. அதனால் வந்து இயற்கையிலிருந்து இலைத்தழைகளை தான் வந்து ஆடைகளாக மாற்றி அணிய வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவர்கள் நிர்வாணமாக வாழ்வார்கள். அதெல்லாம் நம்மளால் முடியுமா? ஒட்டுமொத்த உலகத்தில் பெரும்பாலான மக்கள், ஒரு 99% மேலான மக்கள் நிர்வாணமாக வாழ்வார்கள். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவார்கள். அப்போது அதே நேரத்தில் கட்டுப்பாடாகவும் இருப்பார்கள். நிர்வாணமாக வாழ்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் வந்து வாழ்க்கை நெறி தவறி போய்விடாது, ஒழுக்கம் இல்லாமல் போய்விடாது, கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடாது. அவர்கள் நிர்வாணமாகவும் வாழ்வார்கள், கட்டுப்பாடாகவும் வாழ்வார்கள். அப்போது அது வந்து நம்மளால் முடியாத விஷயம் தானே, அதை அவர்கள் செய்து காட்டுவார்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நேர்மையாக வாழ்வது அது நம்மளால் முடியாதுல்ல. அப்போது நம்மளால் இந்த உலகத்தில் எல்லாராலையும் நேர்மையாக வாழ்வது, கட்டுப்பாடாக வாழ்வது, ஒழுக்கமாக வாழ்வது நம்மால் முடியாது தானே, அது அவர்களால் முடியும்.
அப்போ நம்மால் முடியாத அந்த விஷயத்தை சாதித்து காட்டுகிறவர்கள் தான் அவர்கள். நம்மை விட திறமைசாலிகள் அவர்கள். நம்மால் எதையெல்லாம் முடியாதோ அதையெல்லாம் செய்து காட்டுகிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்கள் நமது வியப்பிற்குரியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நிறுவனமாக வாழ்ந்து விட்டால் அவர்கள் நெறி தவறி விடுவார்கள். ஏன்னா நிர்வாணமாக வாழ்கிறவர்கள் யாரெல்லாம் இருப்பாங்கனாக்கா எல்லாருமே, ஒரு அம்மா, பையன், கணவன், அப்பா, தந்தை, தங்கை, மகள், பேத்தி, எல்லாரும் நிர்வாணம்னா எல்லாரும் நிர்வாணம் தான். அப்புறம் ஆனால் அதனால் உறவு முறை இல்லாமல் போய்விடாது. அப்போ நிர்வாணமாக ஒருவரை பார்த்து விட்டால் உறவு முறை இல்லாமல் போயிடுமா? ஒரு மகன் தனது அம்மாவை நிர்வாணமாக பார்க்கிறான், மகனும் நிர்வாணமாக இருக்கிறான். அதனால் அம்மா பாசம் என்பது இல்லாமல் போய்விடுமா? அம்மாவுக்கும் அந்த மகனுக்கும் இடையான அந்த உறவு முறை என்பது பொய்யாகி விடுமா? அதனால் ஆடை என்பது தான் நமது உறவுமுறையை பாதுகாக்கிறது என்று நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. அது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேண்டுமானால் நமக்கு ஆடை தேவைப்படுகிறது. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு ஆடை என்பது கிடைக்காது. வேறு வழியே இல்லாமல் அங்கு அவர்கள் இயற்கையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அதே சமயம் அதுவும் பார்த்திங்கன்னா அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வரும்? நீங்கள் ஒரு ஆடை இயற்கையிலேருந்து ஒரு பொருட்களை தயாரித்து நீங்கள் ஆடையாக அணிகிறீர்கள் அப்படின்னா அது எத்தனை நாளைக்கு வரும்? இயற்கையிலேருந்து என்ன பொருள் உங்களுக்கு கிடைக்கும்? வாழைத்தண்டு இருக்குல்ல, வாழைத்தண்டு காய வச்சிங்கன்னா அது ஒரு நார் மாதிரி, அது ஒரு பட்டை மாதிரி இருக்கும். அதை கூட இடுப்பில் சுற்றிக்கிட்டு அது எத்தனை நாளைக்கு இடுப்பில் சுற்றிக்கிட்டு பிறப்புறுப்பை மறைக்கலாம், ஆண்களும் பெண்களும். அதுமாதிரி பெண்கள் தங்களுடைய மார்பை வேறு ஏதாவது அதே வாழைத்தண்டு நார்களை பட்டை இருக்கும், அதை எடுத்து மறைக்கலாம். அல்லது வேறு ஏதாவது இயற்கையிலிருந்து பொருட்களை தயாரித்து ஆடையாக மாற்றி பெண்களும் ஆண்களும் தங்களது அந்தரங்க பகுதிகளை மறைக்கலாம். அதனால் அந்த ஆடைகள் எத்தனை நாளைக்கு வரும்? 2 நாளில் கிழிஞ்சு போயிடும். அப்புறம் புது ஆடைகள். அப்போ இதுவே பெரிய போராட்டமாக இருக்கும். ஆடைகள் தயாரிப்பது என்பதே பெரிய போராட்டம், பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. ஏன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஆடை வாங்கணும், ஒரு ஆடை கடையில் போய் வாங்குறோன்னா 1 வருஷத்துக்கு யூஸ் ஆகும், 2 வருஷத்துக்கு யூஸ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் உங்கள் கையாலே நீங்கள் ஒரு ஆடை தயாரிக்கிறீங்க. இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள், தாவர பொருட்களை வச்சுக்கிட்டு கற்றாழை நார், வாழை மரப்பட்டை, இப்படி வாழை இலை, இப்படி எதையோ வச்சுக்கிட்டு ஒரு ஆடையை தயாரிக்கிறீங்களே, அது எத்தனை நாளைக்கு வரும்? 2 நாளைக்கு வருமா? 4 நாளைக்கு வருமா? வராது, அவ்வளோதான். 4 நாளைக்கு வரும், அப்புறம் பிஞ்சு போயிடும், அத்து போயிடும். அப்புறம் புது ஆடைகளை நீங்கள் தயாரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆடையை தயாரிக்கிறதுக்கே 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். அதனால் இதுவே பெரிய போராட்டமாகிடும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இதுக்கு நிர்வாணமாகவே வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் கடையில் போய் துணி எடுக்கிறீங்க, நீங்களே உங்கள் ஆடைகளை நீங்களே தான் தயாரித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது நமக்கு என்ன தோணும்? அப்படின்னு தோணாது? இந்த ஆடை தயாரிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது, ஆடை தயாரிப்பதே பெரிய வேலையாக இருக்குது. அதாவது கடையில் போய் நீங்கள் துணியே எடுக்க முடியாது. கடையில் போனால் துணி என்பது கடையில் கிடைக்காது. நீங்களே உங்கள் ஆடைகளை இயற்கை பொருட்களிலிருந்து தயாரித்து கொள்ள வேண்டும் என்றால் அதுவே நமக்கு பெரிய வேலையாக மாறிவிடும். அதனால் வேலையாக மாறிவிடும். அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த ஆடைகளை அணிவீர்கள், ஒரு 4 நாளைக்கு கிழிஞ்சு போயிடும், 4 நாளில் கிழிஞ்சிடும். அப்புறம் புது ஆடைகளை ஏற்கனவே தயாரித்து வைத்திருக்க வேண்டும். அந்த மாதிரிலாம் அது ஒரு பெரிய போராட்டமாக இருக்கும். அப்போ இந்த போராட்டம் என்பது, இது போன்ற போராட்டம் என்பது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்களுக்கு ஏற்படும். அங்கு வாழ்கிற மக்கள் இது போன்ற போராட்டங்களை சந்திப்பார்கள். இது போன்ற போராட்டங்கள் கூட அவர்களுக்கு வெறுப்பாக மாறிவிடும், வெறுப்பை ஏற்படுத்தும். இதுக்கு ஆடையே அணியாமல் இருக்கலாம், ஆடையை கூட ஒரு தேவைக்கு அணிந்து கொள்ளலாம். சும்மா டெய்லி ஆடை அணிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அப்படி அணியணும்னு ஆசைப்பட்டனா நீ கஷ்டப்படுவ. தினம் ஆடைகளை அணிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டால், ஒவ்வொருவரும் ஆசைப்பட்டால், அந்த ஆடைகளை தயாரிப்பதே அவர்களுக்கு பெரிய வேலையாக மாறிவிடும். எப்போ பார்த்தாலும் ஆடை தான் தயாரிச்சுட்டு இருப்பாங்க. இந்த ஆடை நாளை கழிச்சு உடுத்துறதுக்காக, இந்த ஆடை ஞாயிற்றுக்கிழமை உடுத்துறதுக்காக, இந்த ஆடை அப்புறம் புதன்கிழமை உடுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆடைகளை தயாரிப்பதே அவர்களுக்கு வேறு பெரிய வேலையாகிடும். ஏன்னா ஒரு ஆடையை தயாரித்தா ஒரு 4-5 நாள் தான் வரும், அதுக்கு மேலே அது வராது. ஏன்னா அது இயற்கை பொருட்களிலிருந்து தயாரித்தால் அப்படித்தான், அது ரொம்ப நாளைக்கு வராது. அப்படி பார்க்கும்போது அப்போ அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இதுக்கு நம்ம நிர்வாணமாக வாழ்ந்துவிட்டு போயிடலாம். நிர்வாணமாக வாழ்றதுல என்னப்பா பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நிர்வாணமாக வாழ்ந்தால் நீ மிருகமாக மாறிடுவியா? பெண்களெல்லாம் நிர்வாணமாக பார்த்துட்டா நீ மிருகமாக மாறிடுவியா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அது முடியாது. ஏன்னா எல்லா நிர்வாணமாக வாழ்கிறவர்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்களை நிர்வாணமாக பார்த்து விட்டால் அவன் மிருகமாக மாறிவிடுவான் அப்படின்னா
அவன்கிட்ட போய் கேட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நீ நிர்வாணமாக மாறுறது வந்து யாரோ பெண்கள் அல்ல, உனது பிள்ளை, உனது மகள், உனது மனைவி, உனது தாய், உனது தங்கை, இவங்க எல்லாரும் தான், உனது பேத்தி எல்லாரும் தான் இந்த பெண்களில் அடக்கம். அப்படி இருக்கும்போது நீ நிர்வாணமாக பெண்கள் வந்து விட்டால் நீ மிருகமாக மாறிவிடுவாய் என்றால், அதனால் இப்படி ஒவ்வொரு ஆண்களும் மாறிவிட்டால் அதனால் பாதிக்கப்பட போகிறது யார்? நீ, உனது மகள், உனது மனைவி, உனது தங்கை, உனது பேத்தி. அதனால் வந்து இது மாதிரி தான். அதனால் யாரோ ஒருவர் பாதிக்கப்பட போகிறார் ஒன்றால் அப்படின்னு கிடையாது. உனது உறவுமுறையினரே பாதிக்கப்படுவாங்க. உன்னை போல தான் எல்லா ஆண்களும் மிருகமாக மாறிவிட்டால் அப்புறம் வந்து பாதிக்கப்பட போவது யாரோ ஒரு பெண்கள் அல்ல, உனது வீட்டில் கூட அதே பாதிப்பை உணர்வார்கள். அப்போ அதனால் நீ வந்து நிர்வாணத்தை காரணம் காட்டி கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்து விட முடியாது. நிர்வாணமாக வரும்போது இன்னும் கட்டுப்பாட்டை மேம்படுத்து, இன்னும் கட்டுப்பாட்டிற்குள். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குளிர்காலம் வந்ததுன்னா என்ன பண்ணுறோம், வெயில் காலம் வந்துன்னா சட்டை வெறுமனே வந்து மேலே எதுவும் சட்டை போடாமல் கூட படுத்து தூங்குவோம். அதே குளிர்காலம் வந்தால் என்ன பண்ணுறோம், இன்னும் வந்து நல்ல போர்வை எடுத்து போத்திக்கிறோம். கம்பளி ஏதாவது ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு, கம்பளி போர்வை போட்டுக்கிட்டு இன்னும் படுத்து பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம். அதே மாதிரி நீங்கள் நிர்வாணமாக வாழும் பொழுது நீங்கள் இன்னும் கட்டுப்பாட்டை அதிகப்படுத்தணும். இப்போ ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், கட்டுப்பாடு தேவையில்லை. ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸை போட்டு தான் உடம்பை மறைச்சாச்சுல்ல. அதனால் வந்து நமக்கு எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை. நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். இப்போ வந்து அதே நேரத்தில் வந்து இப்போ ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னா அப்போ நாம் என்ன பண்ணுவோம்னா இன்னும் கட்டுப்பாடாக மாற வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். வேறு வழியே இல்லை, நீ கட்டுப்பாடாக மாறியே ஆகணும். ஏன்னா ட்ரெஸ்ஸே இப்போ இல்லை, யாருக்குமே ட்ரெஸ் இல்லை. அப்படிங்கும்போது யாரோ ஒருத்தருக்கு இல்லை, உனக்கும் இல்லை, யாருக்குமே இல்லை. உன் குடும்பத்துலேயும் இல்லை, அவங்க குடும்பத்துலேயும் இல்லை, உனக்கும் இல்லை, அவனுக்கும் இல்லை, அவளுக்கும் இல்லை, இவளுக்கும் இல்லை, அப்படி எல்லாருமே நிர்வாணமாக இல்லை எனும்போது அதனால் வந்து அது எல்லாருக்குமான பிரச்சனையாக மாறுகிறது. யாரோ ஓரிருவருக்கான பிரச்சனை இல்லை, அது எல்லாருக்குமான பிரச்சனையாக மாறுகிறது, அவரவர்களுக்கு பிரச்சனையாக. அதனால் நிர்வாணமாக மாறினா நான் மிருகமாக மாறிடுவேன்னா, நீ மிருகமாக மாறினா உன்னை போட்டு அடித்து நொங்க எடுத்து ஒன்று அப்புறம் தான் வந்து எதாவது பண்ணிவிடுவாங்க. அதனால் வந்து நீ அவன் நிர்வாணமாக மாறிட்டேன்னு சொல்லிட்டு, பெண்கள் நிர்வாணமாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த பெண் கையையும் பிடிச்சி இழுக்க முடியாது. அப்படி இழுத்தன்னா உன்னை அடித்து துவைச்சி தொங்க விட்டுருவாங்க, கட்டி வச்சு தோலை உரிச்சு எடுத்துருவாங்க. அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நிர்வாணம் மாறிவிட்டால் நீ இன்னும் பாதுகாப்பாக கட்டுப்பாடாக இருக்க வேண்டும். நீ இன்னும் வந்து அந்த நிர்வாணமான அந்த வாழ்க்கையில் எப்படி இயல்பாக வாழ்வது, எளிதாக வாழ்வது, வித்தியாசமாக இல்லாமல் இயல்பாக வாழ்வது என்பதை நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்மால் முடியும். அதற்கு தான் என்ன தேவை அப்படின்னா, நிர்வாணத்தை எதிர்கொள்வதற்கு உடலில் உறுதி தேவை. ஏன்னா உடலில் உறுதி இருந்துச்சுன்னா மனசுலேயும் உறுதி இருக்கும். நம்ம வந்து தொப்பையோட தொலைதோட உடம்போட இருந்தோம்னு வச்சுங்க, நிர்வாணத்தெல்லாம் எதிர்கொள்ள முடியாது. நிர்வாணத்தை எதிர்கொள்கிற அந்த மன உறுதி, உடம்பில் உறுதி இருக்கணும். நல்ல 6 பேக் மாதிரி உடம்பு ஒல்லியாக அப்படி நல்ல கட்டுக்கட்டாக, ஆணும் பெண்ணும் இருவரும் அப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நிர்வாணத்தை வந்து எதிர்கொள்ள முடியும். சும்மா இந்த ஊழச்சதையோட தொப்பையோட தொந்தியோட குண்டா இப்படிலாம் இருந்துட்டு நிர்வாணமெல்லாம் வாழ முடியாது. நிர்வாணமாக வாழ வேண்டுமென்றால் மன உறுதி தேவை, உடம்பில் உறுதி தேவை. உறுதி இருந்துட்டால் நிர்வாணம் என்பது ஒரு சாதாரண விஷயமாக மாறிவிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிர்வாணமாக மக்கள் வாழும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவர்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுப்பாங்க. ஒரு நோயாளி வந்து நிர்வாணத்தை எதிர்கொள்வது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். நோயாளிகளுக்கு வந்து மனசில் வந்து கட்டுப்பாடு இருக்காது. அவர்கள் வந்து மனசு என்பது கட்டுப்பாடாகவே இருக்காது. ஏன்னா அது கட்டுப்பாடாக இல்லை, உடலில் கட்டுப்பாடு இல்லை என்பதால் தான் அவர்களுக்கு நோய் வந்தது. உடல் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை, அதனால தான் நோய் வந்துச்சு. அதனால் வந்து ஒரு கட்டுப்பாடான ஒரு உடம்பு தான் வந்து நிர்வாணத்தை எதிர்கொள்ள உதவும். உறுதியாக இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நோய் இருக்கக்கூடாது. அப்போ வந்து நிர்வாணமாக வாழும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஆரோக்கியமாக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது, உடல் உறுதியாக வாழ வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஏன்னா நிர்வாணமாக நீங்கள் தொப்பையும் தொந்தியுமா நிர்வாணமாக வாழ்ந்தால் எல்லோரும் பார்த்து சிரிப்பாங்க, 4 பேர் கேலி பண்ணுவாங்க. அப்போ மனசில் நமக்கு ரொம்ப கோபம் வரும். அப்போ வந்து சண்டைகள் அதிகமாகிடும். அதனால் வந்து தாழ்வு மனப்பான்மை, அவமானம் ஏற்படும். அதனால் வந்து 4 பேர் பார்த்து சிரிக்கக்கூடாது, கேலி பண்ணக்கூடாது. அப்படின்னா உடலை உறுதியாக மாற்ற வேண்டும். உடல் பருமனாக இருக்கக்கூடாது. உடல் வந்து 6 பேக் மாதிரி அப்படி இருந்தால் நிர்வாணமாக வாழ்வது பெருமையானதாக மாறிவிடும். இப்போ பாருங்கள், ஆணழகன் போட்டிலாம் ஜட்டியோடு தான் நின்று அவங்க போஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க உடம்பு அழகாக இருக்குது. அதனால் அவங்க ஜட்டியோடு நின்று இப்போ பேருக்கு ஒரு ஜட்டியை போட்டுக்கிட்டு அவங்க வந்து பெருமையாக உடலை போஸ் கொடுக்குறாங்க. அது மாதிரி பெண்களும் அப்படி தான். பெண்கள் நான் உலக அழகி போட்டியை சொல்ல, இந்த உடல் அந்த மாதிரி உடல் உறுதியாக 6 பேக்லாம் வச்சுட்டு பெண்கள் அது மாதிரியான போட்டிகளில் பார்த்திங்கன்னா
அவங்களும் அந்த மாதிரி தான், மார்பை லைட்டாக மறைச்சிக்கிறாங்க, அப்புறம் பிறப்புறுப்பை மறைச்சிக்கிறாங்க, மற்ற எல்லாத்தையும் வெளியில் காட்டுறாங்க. அதில் அவங்களுக்கு பெருமை தான். அது மாதிரி உடல் உறுதியாக இருந்தால்தான் நிர்வாணமாக வாழ்வது சாத்தியம். அதனால் மனுஷங்களால் முடியும் அப்படிங்கிறது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வரும்னா, எல்லா மனுஷங்களாலையும் உங்களால் உறுதியான உடலை ஏற்படுத்த முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், நோய் இல்லாமல் வாழ முடியும், அது மாதிரி உடல் உறுதியாக வாழ முடியும், நிர்வாணமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி திரும்பிடும். மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை அப்படிங்கிறது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் வழிகள் எப்படி நடைமுறையில் இருக்குது அப்படின்னாக்கா, நீ உன்னால் டாக்டர் ஆக முடியும், உன்னால் விஞ்ஞானியாக முடியும், உன்னால் விண்வெளிக்கு போக முடியும், உன்னால் சிகரத்தில் ஏற முடியும், எவரெஸ்ட் சிகரத்தில் ஏற முடியும், உன்னால் 10th பாஸ் பண்ண முடியும், அப்படி தான் அவன் போயிட்டுருக்குது. உன்னால் முடியும் என்கிற அந்த நம்பிக்கை மனுஷங்களால் முடியும். ஆனால் அதுவே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எப்படி வரும்னா, 2040 பிறகு உங்களால் உடல் நோய் இல்லாமல் வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழ முடியும், உடல் உறுதியாக வாழ முடியும், நிர்வாணமாக வாழ முடியும், கட்டுப்பாடாக வாழ முடியும், நேர்மையாக வாழ முடியும். அந்த மாதிரி தான் வந்து மனுஷங்களால் முடியாது எதுவும் இல்லை என்பது அந்த மாதிரி திரும்பிடும். அது மாதிரி பச்சையாக காய்கறிகளை சாப்பிட முடியும், இந்த மாதிரி திரும்பிடும். பச்சையாக காய்கறிகளை சாப்பிட முடியும், இந்த மாதிரி வந்து அவர்களுடைய வாழ்க்கை வந்து மாறிவிடும். ரொம்ப கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க ஒன்றும் விஞ்ஞானியாக போகிறதில்ல, இன்ஜினியராக போகிறதில்ல. ஆனால் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவர்களது நோக்கம், அவர்களது லட்சியமும் அதுதான். அதனால் அவங்க வந்து ஒவ்வொரு நாளையும் வந்து நல்ல இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வந்து பச்சை காய்கறிகளை சாப்பிட்டு விளையாடல், ஆடல், பாடல், விளையாடல், காதல், உடல் உறவு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். இதில் பார்த்திங்கன்னா அவர்கள் எல்லாருமே வந்து 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவர்கள் உடல் என்பது உறுதியாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், நோய் இருக்காது, உறுதியாக இருக்கும், நல்ல 6 பேக் வச்ச மாதிரி இருப்பாங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் யாராவது அடிமைப்படுத்த முடியுமா? அதாவது அவங்க ரொம்ப சுதந்திரம், ரொம்ப உடல் உறுதியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே உடல் உறுதியாக இருக்காங்க அப்படின்னா, ஆண்களும் பெண்களும் அவங்க எவ்வளோ சுதந்திரமாக இருப்பாங்கன்னு கற்பனை செஞ்சு பாருங்கள். அவங்கள நீங்கள் வந்து ஏமாற்றவே முடியாது, அவங்கள வந்து நீங்கள் வந்து பொய் சொல்லி ஏமாற்றவே முடியாது. யாரை ஏமாற்ற முடியும்னா, தொப்பையோடையும் தொலைதோட உடம்போடையும் உடம்பில் உறுதி இல்லாதவங்கள தான் நீங்கள் மூளை செலவு செய்து ஏமாற்ற முடியும். ஆனால் வந்து உடம்பில் உறுதியோடு இருக்காங்க பாருங்கள், நல்ல ஆணும் பெண்ணும் உடல் அப்படி உறுதியோடு இருக்காங்க அப்படின்னா அவங்கள ஏமாற்றவே முடியாது. அதுவும் பாருங்கள், அவங்க வந்து மகிழ்ச்சியாக வாழ்வது தான், மகிழ்ச்சியான வாழ்க்கை மூலமாக தான் அந்த உடல் உறுதியை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். எப்படி ஆடல் சின்ன வயசுலேருந்தே அவர்கள் உடல் எப்படி உறுதியாக மாறியது என்றால், எங்கே போனாலும் நடந்தே போவாங்க, எங்கே போனாலும் ஓடி போவாங்க. ஆடல், பாடல், விளையாட்டு, வேட்டையாடுதல், அப்புறம் வந்து இந்த விவசாய நிலத்தில் வந்து உழைத்தல், இதன் இப்படி விளையாட்டு, ஆடல், பாடல், கதை சொல்வது, இப்படி ஒரு பிறருக்கு உதவி செய்ய, இப்படி மகிழ்ச்சியாக வாழ்ந்து அந்த உடலை உறுதியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். நல்லா கவனிச்சிங்களா? மகிழ்ச்சியாக வாழ்ந்து ஆடல், பாடல், விளையாட்டு, காதல், சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உடல் உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை மூலம் அவர்களது உடல் உறுதியாக மாறி இருக்கிறது. வெறுமனே மூட்டை தூக்கிட்டு அந்த உடம்பு உறுதியாக மாறவில்லை, அல்லது கொத்தனார் கீழே சித்தாளாக இருந்து அவர்கள் உடல் என்பது உறுதியாக மாறவில்லை. சித்தாளாக உழைத்து கடுமையாக உழைத்து உடல் என்பது உறுதியாக மாறவில்லை. அவர்கள் வந்து எப்படி தங்கள் உடலை உறுதியாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்றால், மகிழ்ச்சியாக வாழ்ந்து அதன் மூலம் உடலை உறுதியாக வைத்திருக்கிறார்கள். ஆடல், பாடல், ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, யோகாசனம், விளையாட்டு, தினமும் 1 மணி நேரம் விளையாட்டு, ஒரு அரை மணி நேரம் நீச்சல் அடித்து குளிப்பது, எங்கே போனாலும் நடந்து போவது, ஓடி போவது, இதன் மூலம்தான் அவர்கள் உடல் உறுதியாக மாறி இருக்கிறது. வேட்டையாட செல்வது, இது மாதிரி அங்கங்கே நடந்து போயிட்டே இருப்பாங்க, அலைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு ஊர் இருக்கும், அந்த அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும். அப்படி ஒரு உடல் இயக்கத்திலே இருக்கும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் அவர்கள் இயங்கி கொண்டே இருப்பார்கள். உடல் இயங்கி கொண்டே இருக்கும், ஆனால் அதில் மென்மையான தன்மை இருக்கும், முரட்டுத்தனமாக எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்படி மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக அவர்கள் இயங்கி கொண்டே இருப்பார்கள். குறைந்தது 6 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அவர் 10 மணி நேரம் விழித்திருக்கிறார்கள் என்றால் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அவர்கள் உடல் இயங்கி கொண்டே இருக்கும். 2 மணி நேரம் படுத்து தூங்குவாங்க மத்தியானம், இரவு நல்லா ஒரு 10 மணி நேரம் தூங்குவாங்க. இப்படி உறுதியாக இருந்தால்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போர்வை இல்லைன்னா கூட அவர்கள் நல்லா படுத்து தூங்க முடியும்.
நீங்கள் உடம்பு உறுதியே இல்லை, தொளன்னு இருக்குது, தொப்பையோடு இருக்குது, உடம்பு குண்டாக இருக்குது, ஊழச்சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் குளிரை தாங்கிக்கிடாது. அந்த உடம்பு குளிரை தாங்கிக்கிடாது. உடம்பு நல்லா உறுதியாக உருக்கு மாதிரி கட்டுக்கட்டாக அப்படியே 6 பேக் இருந்துன்னு வச்சுக்கோங்க. அப்போது அந்த உடம்பு நல்ல குளிரை தாங்கும். ஏன்னா குளிரை தாங்க வேண்டிய அவசியம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. இன்றைக்கி நமக்கு போர்வை இருக்குது, நம்ம போர்வையில் போத்திக்கிட்டு நம்ம தூங்கிடுறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் போர்வெல்லாம் கிடையாது. நீங்கள் குடிசையில் நீங்கள் எப்படி தூங்க போகிறீங்க அப்படின்னே தெரில. எப்படி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற கட்டில், பாய், தலைவாணி, போர்வை இதெல்லாம் யூஸ் ஆகிற வரைக்கும் அதெல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தூங்குவீங்க, எப்படி குளிரை தாங்குவீங்க? அதுக்கு தான் உடம்பை உறுதியாக்கணுங்கிறது. அதுதான் இயற்கையான போர்வை. எதுன்னா உடல் உறுதி தான் இயற்கையான பாதுகாப்பு. உடம்பு உறுதியாக இருக்கா, நல்ல கட்டுக்கட்டாக இருக்குது, நல்ல 6 பேக்கு அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த உடம்பால் குளிரை நல்லா தாங்கும், குளிரை தாங்கும். நல்ல அற்புதமாக இந்த மாதிரி இயற்கையை எதிர்கொண்டு சகித்து கொண்டு ஒரு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உடம்பில் உறுதி என்பது தேவை. பல்வேறு வகையில் தேவை. நிர்வாணமாக வாழ்வதற்கும் உடம்பில் உறுதி தேவை. நிர்வாணமாகவும் வாழ வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்போ நிர்வாணமாக வாழ்வதற்கும் உடம்பில் உறுதி தேவை, குளிரை தாங்குவதற்கும் உடம்பில் உறுதி தேவை. மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது உடல் உறுதியை வைத்து தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மூலதனம் எது என்றால் அந்த உறுதியான அந்த உடல் தான். அதை வைத்து தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிறார்கள். அதுதான் மூலதனம். உடல் உறுதி தான் மூலதனம். நோய்கள் எதுவும் இல்லாத ஆரோக்கியமான உடல் உறுதி, அதை வைத்து தான் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழப்போகிறார்கள். இயற்கையை எதிர்கொள்ளப் போகிறார்கள். கடும் குளிரை எதிர்கொள்ளப் போகிறார்கள். பயங்கரமாக மழை பெய்யும். அப்போது இரவு நேரத்துலலாம் பயங்கரமாக மழை பெய்யும், புயல் கூட வரும். அந்த காலங்கள்லாம் அவங்க அந்த குளிரை தாங்கி எப்படி வாழப்போகிறார்கள்? அதற்கு மிகவும் துணையாக இருப்பது எதுன்னா அந்த உடல் உறுதி தான். உடல் உறுதியாக இருக்கிறவர்களுக்கு மனமும் உறுதியாக இருக்கும். அதனால் மன உறுதி, மனசில் உறுதி இருக்குன்னா உடம்புலையும் உறுதி இருக்குன்னு தான். உடம்பில் உறுதி இல்லைன்னா மனசில் உறுதி இருக்காது. அதனால் உடல் உறுதி, ஒருவருடைய மன உறுதியை பார்க்க வேண்டுமென்றால் அவருடைய உடலை பார்த்தாலே போதுமானது. அவருடைய மனம் எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கிறது என்பதை எளிதாக கண்டுகொள்ளலாம்.